கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 54ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது என்று சங்கீதக்காரன் சொல்வதாக வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் தேவனுக்கு உற்சாகமாய் பலியிடுகிறார் என்றால், அங்கு சவுலுக்கு பயந்து தன்னை சீப்பூரிலே மறைத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஊரார் அவனை காட்டி கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட பயம் நிறைந்த இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலே அவர் உற்சாகமாய் தேவனுக்கு பலியிடுகிறார். அவர் உற்சாகமாய் தேவனை துதிக்கிறார். அதன் விளைவை நாம் அடுத்த வசனத்திலே வாசிப்போமானால் தெரிந்து கொள்ளலாம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி செருகிடுதலை கண்டது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமென்றாலும் அமையலாம். ஆனால் நாம் தேவனுக்கு செலுத்துகிற அந்த துதி பலிகளை நாம் உற்சாகமாய் செலுத்துகிறோமா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் செலுத்துகிறோமா என்பதை தேவன் உற்று கவனிக்கிறார். அப்படி நாம் செலுத்தும் பொழுது நம்முடைய எல்லா நெருக்கத்தையும் அவர் நம்மை நீக்கி விடுவிப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களின் நீதி சரிகட்டுதலை, அவர்கள் சிதறுண்டு போவதை நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய், பலியிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பலி என்றால், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறாராம். நாம் மனிதர்கள் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நன்றி என்று நாம் சொல்லுகிறோம். அதே வார்த்தையை நாம் தேவனுக்கு செலுத்துவதை காட்டிலும் ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தும் பொழுது அவர் மிகவும் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய மகிமையை அவர் வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எல்லா காரியங்களுக்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் செலுத்துகிற அந்த பலி எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் உள்ளத்திலே தேவனுக்கு தூரமாய் இருந்து உதடுகளினால் நம்முடைய பலியை செலுத்துவோமானால் தேவன் அப்படிப்பட்ட பலிகளை அருவருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தோமானால் தேவன் நம் ஜெபத்திற்கு செவி கொடுப்பதில்லை. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறார். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியமாம். ஆகவே தேவனுக்கு பிரியமான பலியை நாம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி என்று சொல்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கிற துதி எழும்ப வேண்டும். இங்கு ஆபேலுடைய பலியையும் காயினுடைய பலியையும் தேவன் பார்க்கிறார். ஆபேலின் பலியை அவர் மேன்மையாக எண்ணினார் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மை அங்கீகரித்தால்தான் நம்முடைய பலியையும் அவர் அங்கீகரிப்பார். ஆகவே நாம் நம்மையும் நமக்குரியவைகளையும் தேவனுக்கு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட பலி ஒரு நாளும் நீக்கப்பட்டு போகக்கூடாது. அது பாழாக்கப்படும், அருவருக்கப்படும் காலம் வரும் என்று தானியேல் சொல்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய பலிகளை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே நெகேமியா 12ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கு மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் குடும்பமாய் தேவ சமூகத்திலே நின்று தேவனை நாம் துதிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும் பொழுது அவர் நம்முடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே தேவ சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஆகவே நாம் உற்சாகத்துடன் தேவனுக்கு பலியிடுவோம். தேவன் நம்மை அங்கீகரிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உற்சாகமாய் பலியிட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.